அது யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி தான். ஆக்சுவலாக பிரசாந்த் கிஷோர் நிற்க மாட்டேன்னா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா பிஜேபி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தாங்க. பிஜேபி செய்த பல தவறுகள் இது மாதிரி தான். முக்கியமான பெரிய ஆளாக இருப்பாங்க, பீகாருடைய பிஜேபி முகமாக இருப்பாங்க, திடீர்னு அவங்கள தூக்கி டெல்லிக்கு அழைச்சிப்பாங்க. ரொம்ப மோசமான தோல்வி. ஆக்சுவலாக நம்ம ஊரில் சீமானு கிடைக்காத தோல்வி, அதோட மோசமான தோல்வி. பிஜேபி வர்றவங்க ஒரு கேங் இருப்பாங்க, காங்கிரஸ்க்கு ஒரு கம்யூனிட்டி பேக் பண்ணுவாங்க. இப்போ யார் சார் பேக் பண்ணுறாங்க? இல்லை, அவர் பேக் பண்ணுறது வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் நினைத்தால் எல்லா எதிர்கட்சியிலும் ஒருங்கிணைக்க முடியும். அப்படியா சார்? அப்படிதான். தமிழ்நாட்டில் எப்படி திமுக அதிமுக வேணான்னு ஒரு தாவேக்கு வாக்களித்தாங்களோ, அதனால புதுசாக வந்துருக்கு பிரசாந்த் வாக்களித்தாங்க. தமிழ்நாட்டு சிச்சுவேஷன் வேறு, பீகார் சிச்சுவேஷன் வேறு. ஒருவேளை ஒரு விஜய் கூட பிரச்சாரத்துக்கு கூட்டு வரலாம் அடுத்த எலெக்ஷனில். ஃபுல்லாக நார்த் மீடியா ஃபுல்லாக அதெல்லாம் சார் விஜய் நெக்ஸ்ட் பிஎம் தான் பேசி. ஆமாம், ஸோ விஜயோட பாப்புலாரிட்டி அவரும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய வெற்றிக்கு அப்புறம் முதல் வாழ் செய்தி ஆட்டம் இருந்ததுன்னா முக ஸ்டாலின் தான். இப்போ போராடிட்டு இருக்க விஷயத்தை கூட அவங்க நம்ம ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி போராடின விஷயம் தான் இப்போ அவங்க பீகார் கேட்குறாங்களா? ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு முன்னாடியே அவங்க அதை முன்னோடியாக இருந்திருக்காங்க. இவர் சட்டமன்றத்துக்கு நான் போய் நான் சமாளிப்பேன், எல்லா கேள்விகளும் கேட்பேன்னு அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 2006 விஜயகாந்த் மாதிரி அவர் உள்ள தனியாளாக உள்ளே போகிறார். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளர் ராம்கி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பீகார் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்துச்சு, அது ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு. அது நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. யாரும் எதிர்பாராத வெற்றியை பிரசாந்த் கிஷோர் பெற்றிருக்காரு. இது எப்படி அவர் இந்த வெற்றியை பெற்றார்? நிச்சயமாக எதிர்பாராத வெற்றி தான். கேள்விப்பட்டேன் நியூஸ் வந்து 200 கிலோ ஸ்வீட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு திரும்ப ஆர்டர் பண்ணிட்டாங்களாம், இப்படியே பிஜேபி ஜெயிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு. திருப்பி ஆர்டர் எடுத்து போகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி, அதாவது யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி தான் ஆக்சுவலாக அது. ஏன்னா பிஜேபி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தாங்க. ஏன்னா அவர் நிதின் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 30 வருஷமாக எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவருடைய கிட்டத்தட்ட அவங்க அப்பா ஆரம்பித்து அதுலேருந்து தொடர்ந்து இருந்திருக்காரு. பாஜகவின் தேசிய தலைவர். ரெண்டாவது அவர் வந்து ஒரு பீகார் சிஎம் மெட்டீரியல். ஆக்சுவலாக அவர் பிஜேபி செய்த பல தவறுகள் இது மாதிரி தான். முக்கியமான பெரிய ஆளாக இருப்பாங்க. கடந்த ஒரு 4-5 ஒரு பெரிய கன்சிக்யூட்டிவாக ஒரு செலெக்ஷன் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. பீகாருடைய பிஜேபி முகமாக இருப்பாங்க, திடீர்னு அவங்கள தூக்கி டெல்லிக்கு அழைச்சிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே தர்மேந்திர பிரதான் நடந்தது ஒடிசாலையும். அவர் இன்னைக்கு ஒடிசாவில் சிஎம்மாக இருக்க வேண்டியவர், அவரை டெல்லியில் உட்கார வச்சு அவ்வளோ பிரச்சனை போய் கடைசியில் ரிசைன் பண்ணி பெரிய இதாச்சு. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க அதான் பண்ணுறாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணுறாங்களா இல்லை இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியானு தெரியல. முக்கியமான முகங்களாக இருப்பாங்க பிஜேபியில். கஷ்டப்பட்டு கட்சியை வளர்ப்பாங்க. அவங்க கொஞ்சம் மேலே இருந்து வர நேரத்தில் அவங்க டெல்லி அரசியல் கூப்பிட்டுக்கிறது, வேறு யாருக்காவது முகம் தெரியாதவர்களுக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு. இந்த சாம்ராஜ் சௌத்ரின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றா நிறுத்தினாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. ஆக்சுவலாக அவர் மேலே ஏகப்பட்ட கிரிமினல் கேஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. அது பிஜேபிக்காரங்களே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ரெண்டாவது அது வந்து என்னென்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி பிஜேபி நினைக்கிது. நான் யாதவ்லேருந்து ஒரு குரூப்பை கன்சாலிடேட் பண்ணணும்னு நினச்சி தான் அது சாம்ராஜ் சௌத்ரியெல்லாம் உள்ளே கொண்டு வந்தது. பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஜெயிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து பிஜேபி ஆடின ஆட்டம் தான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு அலர்ஜி. முக்கியமாக நிதிஷ்குமார் முகத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்க. அவர் வாழ்க்கையில் அத்தனை வருஷம் 5 முறை சீஃப் மினிஸ்டர் இருந்தவர். அவர் எந்த இதுலையும் அவருக்கு வந்து மெஜாரிட்டி கிடைச்சதே இல்லை. ஆனாலும் அவர் அதை வந்து அவர் எந்த பாஜகவோட கூட்டணி வச்சாலும் அவர் தான் சிஎம், காங்கிரஸோட வச்சாலும் லாலு அவங்களோட கூட்டணி வச்சாலுமே அவர் தான் இருந்தார். அவருடைய கனெக்ஷன் இல்லாமல் அவரை சொல்லாமல் பீகார் பாலிடிக்ஸ் பண்ணவே முடியாது. அவர் ஜேபி மூமெண்ட் 70ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு சாணக்கியர் மாதிரி தான் இருந்தார். ஆமாம், அவர் பெரிய நீண்ட நெடிய வரலாறு. லல்லு பிரசாத் யாதவ் மாதிரி அவரும் ஒரு சிஷ்யர் ஜேபிக்கு. அவர் போல வந்தவர் தான். லல்லுவாது ஒரு ஸ்டேஜில் அவருக்கு நிறைய ஊழல் வழக்கில் மாட்டி சிக்கிட்டாரு. பட் இதுக்கப்புறம் தான் அவருக்கு பெரிய மொமெண்டம். லல்லு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு பெரிய மொமெண்டம் கிடைச்சிது. ஸோ அதனால அவர் தடுமாறி இவ்வளோ பண்ணி இவ்வளோ தரம் பண்ண பிறகு அவரை முகம் காட்டி தான் பிஜேபி ஜெயிச்சு வந்தது பீகாரில். தொடர்ந்து அவங்க வந்து அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி எல்லாம் பண்ணாங்க. திடீர்னு ஆல் ஆஃப் சடன் மார்ச் மாதம் அவர் வந்து நான் சிஎம் போஸ்ட்லேருந்து விலகிக்கிறேன், ராஜ்யசபாவில் போட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பிச்சது ஆட்டம். ஸோ அதுலேருந்து மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேளை மறைமுகமாக ஏதோ நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் திடீர்னு இந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ஷாக் வேலி கிரியேட் பண்ணுது. நிதிஷ்குமார் அவர் ரொம்ப மக்கள் மனத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர். அவரை போய் நீங்கள் வந்து திடீர்னு ஸ்டெப் டவுன் பண்ணால் அவர் என்னதான் விலக சொன்னால் கூட இல்லை, அவருடைய இஷ்டத்தினால தான், அவர் தன்னுடைய சுயமுடிவால் தான் அவர் வந்து சிஎம் போஸ்ட் வேணான்னு சொல்லிட்டு போனாருன்னு சொன்னால் கூட, பட் அதை யார் நம்ப தயாராகலை. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வாக்கம் வருது. அதை வந்து யாதவ் லல்லு குடும்பத்தாலையும் சிராஜ் பாஸ்கர் எவ்வளோ பேர் இருந்தாலும்
அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல. ஸோ இப்போ பிரசாந்த் கிஷோர் வராரு அப்படிங்கும்போது அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு புதிய யங் பார்ட்டி, அவர் முக்கியமாக அவர் பண்ண விஷயம் வந்து பாத யாத்திரை போனார். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அதெல்லாம் வந்து ஜேபி காலத்தில் 70s நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடைவெளி, பெரிய இத்தனைக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் பேசுகிற நிறைய பேர் கூட அவங்க ஒரு சில பகுதிகள்லாம் செல்வாக்கோட இருந்தாங்க கூட மாநிலம் தழுவில பாத யாத்திரையெல்லாம் போகல. இவர் போனார். இவர் போகும்போது இவருக்கு மேலே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டிக்குள்ள போனாங்க. அது அவங்களுக்கு பெரிய பார்ட் ஆஃப் த கல்ச்சரே. நீங்கள் வந்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா என்டி ராமராவ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே பாத யாத்திரை போவாங்க. பட் பீகாரில் வந்து அப்போ இருந்தது ஆக்சுவலாக. இது இதெல்லாம் 70s 80s இருந்தது. பட் நடுவில் பெரிய கேப்பு. ஆக்சுவலாக இவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி, ஒரு நல்ல பிளானை வந்து மக்களை போய் பார்க்குறது அப்படிங்கிறது, அது வந்து நிச்சயமாக அவரால் முடிஞ்சது. போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து, ஆனால் 2025 அவரால் ஒரு 4% 3 ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல. ரொம்ப மோசமான தோல்வி ஆக்சுவலாக. நம்ம ஊரில் சீமானு கிடைக்காத தோல்வி, அதோட மோசமான தோல்வி. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்துட்டு திடீர்னு, ஏன்னா அவர் மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குனது அவர். ஆமாம், அப்கிபார் மோடி சர்க்கார்லாம் போட்டு 2014, அதுக்கப்புறம் சோனியா காந்திக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. பல எலெக்ஷனில் அவர் நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் அவராலே ஒரு கட்சியில் கொண்டு வர முடியல, அவரால் வின் பண்ண முடியல அப்படின்னு மிகப்பெரிய செட்பேக்கு. பட் இந்த எலெக்ஷனில், இந்த பை எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நிதின் ரிசைன் பண்ணும்போது நிதிஷ்குமார் ரிசைன் பண்ணும்போது நிதின் ரிசைன் பண்ணார். ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்தது. இது பிஜேபியோட என்ன கணக்குன்னு தெரியல. நிதிஷ்குமாரை வந்து ரிசைன் பண்ண வச்சு அங்கே வந்து எம்பி கூப்பிடுறாங்க, ராஜ்யசபா எம்பி கூப்பிடுறாங்கிறது அது ஓகே. கூடவே நிதினை ஏன் வந்து ரிசைன் பண்ண வச்சு அவங்க வந்து அங்கே எம்பி ஆக்கி அவங்க ஏன் வந்து பிஜேபி பார்ட்டி பிரசிடென்ட் ஆகினாங்கலாம் ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன முடிவில் இருக்குது பிஜேபி, முழுக்க டோட்டலாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிற முடிவு பண்ணுறாங்களா என்னங்குது. ஆனால் அது வந்து இல்லை, ஒரு தலைவர் அவர் வந்துட்டா அவர் எமர்ஜ் ஆகக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக தலைமை அவங்க சொல்கிறத யாரை வேணால் நிப்பாட்டலாம் அப்படின்னு அந்த இதில் இருக்காங்களா மைண்ட் செட்? அப்படி தான் ஆரம்பத்தில் எல்லா ஸ்டேட்லேயும் இந்த நீங்கள் யூபியில் பார்த்துருக்கோம், ராஜஸ்தானில் பார்த்துருக்கோம், எம்பியில் பார்த்துருக்கோம், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். ஒடிசாவில் விட தொடருது ஆக்சுவலாக. இது வந்து ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு கை கொடுத்தது, தலைமையை நோக்கி யாரு கேள்வி கேட்காமல் எல்லாம் பண்ணிச்சு. ஆனால் ஒரு நல்ல சிஎம் கேண்டிடேட் மெட்டீரியல் இருக்கும்போது அவங்கள பயன்படுத்தாமல் வேற ஒரு திடீர்னு கொண்டு நிறுத்துறது வந்து அது கேட்டால் சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இந்த சாம்ராஜ் சௌத்ரியை கொண்டு நிறுத்தினது கூட அது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் தான். நாங்கள் வந்து நித்தினை கொண்டு நிறுத்தினா எங்களுக்கு பெரிய அளவுக்கு பெனிஃபிட் கிடையாதுனால கொண்டு நிறுத்தணும்ன்ட்டு. ஸோ இதெல்லாமே அப்புறம் டெப்டி சிஎம் நிறைய பேரை கொண்டு வந்து நிறுத்தி டைலூட் பண்ணது, இதெல்லாமே ஒரு பெரிய. இதெல்லாம் தாண்டி ஜனங்கள் பீகாருக்கு மக்கள் மத்தியில் பிஜேபி ஏதோ ஒரு மறைமுகமாக ஏதோ செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு பயம் அது ஒன்று இருந்தது. ரெண்டாவது டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பீகாரில் வந்து இன்னும் அதுக்கான அந்த வாய்ஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அவங்க கம்பேர் பண்ணுறாங்கல்ல, பீகார் போல் வந்து எல்லா ஷெட்யூலையும் கனெக்ட் ஆன மக்கள் வேறு யாரும் இன்னைக்கு கிடையாது. ஒரு காலத்தில் பீகார் தனித்து விடப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி பீகாரிகள் தமிழ்நாடு வேலை பார்க்குறாங்க, கர்நாடகா வேலை பார்க்குறாங்க, ஆந்திரா, நீ பல இடங்களை வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் 10 ஸ்டேட் என்ன நடந்துட்டு இருக்குது, அவங்க வளர்ச்சி இருக்கும்போது நமக்கே அவங்க கிடைக்க மாட்டேங்குதுன்னு அதை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ இந்த பங்கிப்பூரே எடுத்துங்களா, பங்கிப்பூருங்கிறதே வந்து நம்ம ஊர் தென் சென்னை, அசோக், அண்ணா நகர் மாதிரியான தொகுதி தான். ரொம்ப ரொம்ப மேல்தட்டு மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி. ரெண்டாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இதெல்லாம் ஓரளவு அவேர்னஸ்லாம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஓட்டர் பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா 34% தான். லாஸ்ட் டைம் கூட என்ன பண்ணு 41% ஓட்டர் பர்சன்டேஜ். இன்னும் பீகாரில் எப்போவுமே இப்படி தான் ஓட் பர்சன்டேஜ் இருக்குமா, இல்லை இந்த தடவை தானே? இல்லை, எப்போவுமே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா நிறைய பேர் பீகாரிகள் அவங்க வேலைக்காக அவங்க அந்த வேலையை விட்டுட்டு வெளி ஸ்டேட்டுக்கு போகிறதுனால பல ஆண்கள் வந்து நீங்கள் அதை ஓட்டர் பர்சன்டேஜில் ஆண்கள் மேல் ஓட்டு ஃபீமேல் ஓட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த ஃபீமேல் ஓட்டு பர்சன்டேஜ் ஓரளவு ரீசனபிளான ஒரு அமௌண்ட்டில் இருக்கும், ஒரு 65-70% இருக்கும். பட் மேல் ஓட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது காரணம் வந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்து வெளி ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. பட் அப்படி பார்த்தா கூட 41% ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. அதை விட இந்த இடம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதில் இன்னும் வேடிக்கை என்னன்னா நிறைய கட்சிகள் கிளம்புனாங்க. ஏற்கனவே ஆர்ஜேடியில் இருந்தவங்க வந்து திரும்ப அந்த ரேகா குமாரின்னு நினைக்கிறேன், அவங்க திரும்ப வந்து நிற்கிறாங்க. அவங்க லாஸ்ட் டைம் நின்று தோற்று போனவங்க தாங்க. அப்புறம் வந்து இவங்க சார்பாக இவர் நிறுத்துறாரு, இவர் நிற்கிறாரு. ப்ளஸ் பிஜேபியும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணது வேற. அனௌன்ஸ் பண்ணவங்க வந்து கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ரீசன்லாம் சொல்லி அதை இது பண்ணி இவரை கூட நிறுத்துறாங்க. இவரும் ஒரு தயக்கத்தோடு தான் பிஜேபி அந்த கேண்டிடேட்டை ஃபீல் பண்ணுது. முழுக்க கேண்டிடேட்டை நம்பி இல்லை, கட்சியை நம்பி. கட்சிக்கு ஓட்டு இருக்கு, தாமரைக்கு ஓட்டு போடுவாங்க, ஆட்சி நம்ம கையில் இருக்குது, நிச்சயமாக இந்த எலெக்ஷன் ஜெயிச்சிடலாம், ஒரு இடம் தானே ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நம்ம நினச்சி ஒரு தப்பான கால்குலேஷன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னென்னா, ஒரு லல்லு பிரசாத் யாதவோட ஒரு மூத்த மகன் அவர் தனியாக ஒரு கட்சி பார்ட்டி ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்து அவர் சார்பாக ஒரு சமூக ஆர்வலர்
வீணா மன்வின்னு சொல்லிட்டு அவங்கள நிறுத்துறாங்க. அவங்க மேலே அது வரைக்கும் எந்த கேஸ் ரெக்கார்டும் கிடையாது. ஆனால் அவங்க நாமினேஷன் போட்ட அன்னைக்கே அவங்கள அரெஸ்ட் பண்ணி உடனே உள்ளே வச்சாங்க. அவங்களால போட்டியே போட முடியல எலெக்ஷனில். ஸோ பல ஒரு அவங்களாம் போட்டி போட்டால் பாஜக சாதகம், எதிர்கட்சியெல்லாம் ஓட்டு சிதறும் போது அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இல்லை அதுதான் அது என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறது. அதாவது பாஜக வந்து ஏன் வந்து ரொம்ப அது அவங்க போட்டிட்டு இருந்திருக்கலாம். போட்டிட்டு இருந்தா கூட ஓட்டு ஸ்பிட் ஆயிருக்கும். என்ன காரணமா எடுக்கல. ஆனா வந்து அவங்க எதிர்பாராது வந்து பிரசாந்த் கிஷோர் நிக்க மாட்டாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் நிக்கல, அதனால நிக்க மாட்டாரு. பை எலெக்ஷன்ல திரும்ப தோத்தா அவருடைய அரசியல் வாழ்க்கையே ரொம்ப கேள்விக்குறியா எடுங்கிறதுனால அது ஒரு. ஆனா கடைசி நேரத்தில் அவர் அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் பேசின பேச்சுகள் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மக்களுக்கு என்னன்னா, நீங்க ரொம்ப சிம்பிளா தொகுதி சுத்தி வந்தாரு, ரொம்ப சிம்பிளா பங்கிங் போற, நான் இன்னொரு பெங்களூர் மாத்தி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக இது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகும். அவர் கட்சி கொள்கை இதெல்லாம் பற்றி பேசவே இல்லை. என்ன ஆட்சி மாற்றம் நடக்க போகுது, என்ன எதை பற்றியுமே பேசல. சிம்பிளாக பங்கிப்பூர் இன்னொரு பெங்களூராக இருக்கும்னாரு. ஏன்னா அங்கே பங்கிப்பூரில் தான் அதிகமான காலேஜஸ்ஸு, நிறைய வேலை தேடும் இளைஞர்கள் அதிகம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிட்டி கல்ச்சரை பழக்கப்பட்டது. பாட்னாவுடைய வெஸ்ட் சைடு ஆக்சுவலாக ஓரளவு க்ளோஸ் டு டெல்லி, அந்த பக்கமும் க்ளோஸாக வர இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு மக்களுடைய ஏக்கம் அது வந்து நம்ம வந்து டிப்பிக்கல் பீகார் பகுதியை நம்மளை நினச்சிட கூடாது, நாம் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிற மக்கள் வாழ்றக்கூடிய இடம். அந்த இடத்துல அவர் அப்படி பேசினது மிகப்பெரிய அளவில் பெரிய அளவு எடுப்பட்டுச்சு. அது நேரம் பார்த்து இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அது இவருக்கு பெரிய நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக கொடுத்துருக்கு, பெரிய அளவு கை கொடுத்துருக்குது. அதாவது அந்த நேரத்தில் வந்து பாட்னாவில் இந்த ஏரியாவில் தான் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து பிஜேபி முழுக்க ஆன்டி பிஜேபியாக தான் கொண்டு போனாங்க. அதில் வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து பெருசு அளவுக்கு அவர் வந்து உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணலை. இந்த சொன்னால இன்னொருத்தர் எல்டர் சன் அவருடைய தனி ஆரம்பிச்சார், அவர் சப்போர்ட் பண்ணார். அவர் போயிட்டு அந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டு அவரை வந்து போலீஸ் வலுக்கட்டாயமாக விலக்கி, அதனால பிரதாப் யாதவ் ஸோ அவரும் போய் கலந்துக்கிட்டு அவரும் சப்போர்ட் பண்ணார். ஸோ நிறைய பேர் அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு சென்டிமெண்ட் கொண்டு வந்துருச்சு. பட் பிரசாந்த் கிஷோர் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. ப்ரொட்டஸ்ட் நடக்குது, வேர்ல்டு இந்தியாவை கூட நேஷனல் வைடு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க மட்டும் சொன்னார். ஒரு தீர்க்கமாக ப்ரொட்டஸ்ட்டுக்கு போய் ஆதரவுலாம் கொடுக்கல. இவங்க அளவுக்கு ஆர்ஜேடி இந்த டிஜேபி பிரதாப் கொடுத்த அளவு கூட கொடுக்கல. பட் மக்கள் மனதில் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு பெரிய தாக்கம் யங் ஓட்டர்ஸ் மத்தியில் பெரிய அளவுக்கு இருந்தது. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட 74,000 ஓட்டு அவர். அடுத்தது வந்து 44,000 ஓட்டு டிஃபரன்ஸில் வின் பண்ணியிருக்கு. ஆமாம், 44,000 ஓட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ பிஜேபி கேண்டிடேட்டுக்கு 14,000 வந்து அந்த ரேகா குமாரி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட நிறைய ஓட் டிஃப்ரென்ஸ்லாம் கிடச்சிருக்கு. பட் இந்த இது வந்து இந்த வெற்றிங்கிறது மிக முக்கியமான வெற்றி. ஒரு மாதிரி வாட்டர் ஷெட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு பீகார் எலெக்ஷனில். பீகார் அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக தான் இருக்கும். பட் இது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது, அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்கள் தமிழ்நாட்டு சூழலோடு ஒப்பிட்டு பார்க்கணும். உடனடியாக அதை தான் ஒப்பிடுறாங்க. தமிழ்நாட்டில் எப்படி திமுக அதிமுக வேணான்னு ஒரு தாவேக்கு வாக்களித்தாங்களோ, அதே போல் பிஜேபி ஆர்ஜேடி வேணாம், அதனால புதுசாக வந்து பிரசாந்த் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலாக ரைட்டு தான். ஆனால் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. பட் விஜய் அளவு சினிமா பாப்புலாரிட்டி இருக்குமாங்கிற கேள்விக்குறி. அவர் இன்னும் போய் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா, தமிழ்நாட்டு சிச்சுவேஷன் வேறு, பீகார் சிச்சுவேஷன் வேறு. அவர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ளவர் தான். அது இல்லாமல் அவருக்கு நிறைய ரிசோர்ஸ்ஃபுல் கான்டாக்ட்லாம் நிறைய பேர். ஒருவேளை அவர் விஜய் கூட பிரச்சாரத்துக்கு கூட்டு வரலாம் அடுத்த எலெக்ஷன்ல. ஃபுல்லாக நார்த் மீடியா ஃபுல்லாக அதெல்லாம் சார் விஜய் நெக்ஸ்ட் பிஎம் தான் பேசிட்டு. ஆமாம், அடுத்த பிஎம் தான் வைரல் ஆகுது இல்லை, பார்த்துருப்பீங்க ரீல்ஸ். நிறைய ரீல்ஸில் வந்து அடுத்த பிஎம் போட்டு பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ விஜயோட பாப்புலாரிட்டி அவரும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய வெற்றிக்கு அப்புறம் முதல் வாழ் செய்தி யார்ட்டு இருந்ததுன்னா முக ஸ்டாலின்ட்டு தான். ஸோ உடனடியாக அவங்க வாழ் செய்தி அனுப்பிச்சாங்க. அதுக்கு வந்து கணக்கு என்னென்னா, ஒரு 3வது அணி, தேசிய அளவில் ஒரு 3வது அணி ஃபார்ம் பண்ணால் அதுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பார். அது திமுக அந்த இடத்துல இருக்கணும். ஸோ திமுகவுக்கே ஒரு ஃபீல் வருது என்னென்னா, நம்ம வந்து ஒரு 3வது அணியை ஒரு இடத்துல இருக்கணும். பாஜக காங்கிரஸ் இல்லாத ஒரு 3வது அணி. அதில் வந்து பிரசாந்த் கிஷோரும் ஸ்டாலினும் ஒரு முக்கியமான இடப்ப அப்படி ஒரு இடம் வந்ததுன்னா அப்போ விஜய்க்கு வந்து வாய்ப்பு இல்லை. விஜயும் பிரசாந்தும் நல்ல நட்பு இருக்காங்க. ஆமா, அந்த தேர்தல் வெற்றிக்கு இப்போ ஒரு பங்காற்றி இருக்காரு. ஆமா, நிச்சயமா பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டா விஜய் பிரச்சாரம் பண்ணுவார். ஆனா அதே நேரத்தில் இவர் காங்கிரஸை விட்டு வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. காங்கிரஸ் கூட்டணியோட தான் இருக்கிறது தான் டிவிக்கே விரும்புகிறது. இல்லை சார், காங்கிரஸோட இருக்காங்கன்னா புதிய சீட்டு இல்லை, அந்த இதனால இருக்கிறாங்க. இப்போ பை எலெக்ஷன்ல இது பண்ணி அவங்க வந்துட்டு அவங்கள எதுக்கு ப்ரூவ் பண்ணதில்லை. அதில் மற்ற கட்சியெலாம் இருக்காங்கல்ல, விடுதலை சிறுத்தை இருக்காங்க, ஐயூஎம்எல் இருக்காங்க. ஆமாம் இருக்கு. ஆனால் என்னன்னா இன்னமும் டிவிக்கே வந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணியோடையும் இடதுசாரிகள் கூட்டணியோடையும்
ரொம்ப கம்ஃபர்டபுளாக காங்கிரஸ் கூட கூட்டணியை தான் அவங்க கம்ஃபர்டபுளாக நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பேசுறது, செயல்படுகிற விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் நீங்கள் மாணிக்கம் தாக்கூர் எப்படி பேசுகிறாரு பாருங்க. அதாவது நீங்கள் வைகோ பேசுறது, திருமாவளவன் பேசுறது, இடதுசாரிகள் பேசுறதை விட ஒரு படி ஒரு ரொம்ப க்ளோஸாக தான் வந்து டிவிக்காக சப்போர்ட்டிவாக களமாடுறாரு மாணிக்கம் தாக்கூர். ஸோ அதனால வந்து ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் கொடுக்கும்போது அதை வந்து இவங்களும் அவங்களுக்கு தேவை இருக்குது, இவங்களுக்கு அந்த தேவை இருக்குது. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எம்பியே வந்து காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க. ஆமாம், அதாவது வீட்டுக்கு யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ராஜ்யசபா எம்பியை வந்து எம்பின்றது நமக்கு ஒரு தடம் பதிச்சு டெல்லியில் போய் நீங்கள் முதல்ல ஒரு கணக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இருக்கிற வாய்ப்பை விட்டு கொடுக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து காங்கிரஸை வந்து புறந்தள்ளி விட்டு வேற எங்கேயாவது 3வது அணிக்கான வாய்ப்புக்கெல்லாம் போக மாட்டார் டிவிக்கு என்ன நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி பிரசாந்த் கிஷோர் மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து 3வது அணின்னு ஆரம்பிச்சாலே யாரெல்லாம் அந்த இனிஷியேட் எடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் பெரிய செட்பேக் தான் வந்திருக்கு. கடந்த காலங்களில் மம்தா பானர்ஜி ஆகட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருமே அதை பற்றி பேசி ஆளு கூட எடுத்தாங்க. ஆமாம், எல்லாரும் ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டு மம்தா பானர்ஜி வந்து ஒரு கட்டத்தில் கோவாவில் வந்து தேர்தலில் போட்டிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து பஞ்சாப் மட்டும் இல்லை, அவரும் கோவா எல்லா இடத்துலையும் உத்தரப்பிரதேசம் பண்ணார். ஒரு ஸ்டேஜ் அப்பதான் தெரிஞ்சது நம்ம எந்த ஏரியாவில் வந்து நம்ம நிஜமாவே ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த இடத்துல மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யதார்த்தம் ரொம்ப நாள் ரொம்ப லேட்டாக தான் மம்தா பானர்ஜிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ அது போல பிரச்சனை இதெல்லாம் பார்ப்பார். அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதுனால அவசரப்பட்டு நான் முடிவு எடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவருடைய ஃபோக்கஸ் முழுக்க பீகார் மக்களை குறிவைத்து இருக்கிறதுனால ஒரு ரீஜனல் பார்ட்டியாக தான் அவர் தன்னை நிறுத்திப்பார். அந்த பொசிஷன் பண்ணுறதே அப்படிதான் இருக்கும். பட் ஆனால் கூட்டணிகள் மாறும். அது அடுத்த 2029 எலெக்ஷனில் நிச்சயமாக அது கூட்டணி அரசு தான் வரப்போகுது. அது எலெக்ஷன் முன்னாடி உள்ள கூட்டணியாக இருக்கலாம் சார், இல்லை மத்தியில் தான் சொல்கிறேன். 2029 நிச்சயமாக ஒரு கூட்டணி அரசு தான் வரப்போகுது. அது ப்ரீபோன் அலையன்ஸாக இருக்கலாம், போஸ்ட்போன் அலையன்ஸ் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோருக்கும் ஒரு பெரிய முக்கியமான ரோல் இருக்குது, விஜய்க்கு ஒரு ரோல் இருக்குது, ஸ்டாலினுக்கு ஒரு ரோல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குது. இவங்க எப்படி அலைன் ஆக போகிறாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் அலைன் ஆனால் அது வந்து மாநில அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால அது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்குது. பட் இதை தாண்டி பிரசாந்த் கிஷோர் கொண்டு வர போகிற மாற்றம் பீகாரில் அது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் உள்ளுக்குள்ள கம்யூனிட்டி சைட்ல நிறைய இது இருக்குது. இவர் ஒரு பிராமின். ஸோ வந்து உள்ள அங்கே வந்து காயஸ்தா குரூப்ஸ் இருக்குது, பூமிகார் குரூப் இருக்குது. ரெண்டாவது இவரே சொல்றாரு, இப்போ இருக்கிற சிஎம் மாதிரி குஷாவா கம்யூனிட்டிலேருந்து ஒரு சிஎம் கொண்டு வரலாம்னா அவர்லாம் சொல்றாரு. ஸோ அவர் வந்து அந்த கம்யூனிட்டியை தாண்டி நம்ம வந்து பேசணும்லாம் நினைக்கல. அந்த சோசியல் இங்கே மனதில் வச்சு தான் பேசுறாரு. இந்த கம்யூனிட்டிக்கு வந்து எம்பவர் பண்ணணும், பீகாருக்கு ஒரு நல்ல சிஎம் கொண்டு வரணுன்றாரு. நல்ல சிஎம் அது வந்து சொன்னா கூட அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு. குஷாவா கம்யூனிட்டி குஷாவா கம்யூனிட்டி சேர்ந்தவர், ஆனால் அவர் நல்லவராக இருக்கணும், நல்ல டீசென்ட் பர்சனாக இருக்கணுங்கிற. இந்த டீசென்ட் பர்சனுக்கு என்ன நம்ம மீனிங் நமக்கு தெரியாது. டீசென்ட் பர்சன்னா அது எப்படி, ஒருவேளை இந்த ரெக்கார்டு கிரிமினல் ரெக்கார்டு எதுவும் இல்லாதவராக இருக்கணுமா, இல்லை இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி ஏதாவது ஒரு மனசில் ஏதாவது சொல்கிறாராங்கல்ல. ஆனால் ஒரு விஷயம் தெரியவாகுது, அவர் என்னதான் வந்து ஒரு மேல்தட்டு அரசியல்லாம் பேசினா கூட அந்த அடிப்படையில் உள்ள கம்யூனிட்டி கணக்குகள்லாம் சேர்த்து தான் முடிவு பண்றாரு. இதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி இந்த இடத்துல வந்ததுன்னா யார் ஜெயிக்கும் கணக்கு குறிவிக்கிறது. எந்த கம்யூனிட்டி எந்த கட்சிக்கு போன வாக்குகள் சார்? இல்லை அவர் இப்போ வந்து என்ன பார்க்குறேன்னா ஒரு கேஸ்ட் சென்ட்ரிக்காக தான் இருக்காரு. பீகார்ன்றது ஒரு இதாக தான். ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடுறவங்க ஒரு இதாக செட் ஆஃப் பீப்புளாக இருப்பாங்க. ஆமாம், பிஜேபி போடுறவங்க ஒரு கேங் இருப்பாங்க, காங்கிரஸுக்கும் ஒரு கம்யூனிட்டி பேக் பண்ணுவாங்க. இப்போ யார் சார் பேக் பண்ணுறாங்க? இல்லை அவர் பேக் பண்ணுறது வந்து இப்போ இந்த இவங்கெல்லாம் வந்துருக்காங்கல்ல காயஸ்தா குரூப்ஸ் வந்து நிதியில் அது வந்து முழுக்க பிஜேபி சப்போர்ட்டாக இருக்குது. இங்கே பூமிகார்னு சில பேர், அதாவது நீங்கள் அதில் என்னென்னா ரொம்ப சிக்கலான கணக்கு என்னென்னா ஒரு சில குழுக்கள் நம்ம ஊர் பாலிடிக்ஸ் மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த தேவர் வெர்சஸ் வன்னியர் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்குது. அங்கே அது மாதிரி சில குழுக்களுக்குள்ள ஒரு குழுக்கள் அந்த பக்கம் இருந்ததுன்னா அதுக்கு ஆன்டி வேறு ஆப்போசிட் குரூப்பில் தான் ஒரு குழுக்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ அவர் சொல்கிற காயஸ்தா குரூப் வந்து அவங்க ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா பூமிகார் ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு தரப்பு அவங்க ஒரு தரப்பு ஆளுங்கட்சியில் ஒரு பார்ட்டாக இருக்காங்கன்னா ஆப்போசிட் தரப்பு எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ஆப்போசிட் தரப்பில் இவர் வந்து கிஷோர் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப வலுவாக இருந்தாங்கன்னா இவர்கிட்ட வருவாங்க, இல்லைன்னா காங்கிரஸ்கிட்ட போவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் பார்ப்பாங்க. இது என்னென்ன ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து பிரிஞ்சு கிடக்குது. ஆக்சுவலாக காங்கிரஸ் இன்னும் பீகாரில் வலுவாலாம் இல்லை. நீங்கள் ஆர்ஜேடி தான் இன்னும் அங்கே வந்து நம்பர் 2 இடத்துல தான் ஆர்ஜேடி தான் இருக்கு. அப்புறம் சிராக் பாஸ்வான் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதனால் அவருக்கும் அதாவது ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டினா அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமையும். இடதுசாரிகள் கூட இது வச்சிருக்காங்கன்றாங்க. ஆமாம், ஐயுமல் அவங்களும் இருக்காங்க. பட் ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டினா ஒரு கூட்டணியாக தான் அமையணும். பட் கூட்டணியாக இருந்தாலே பிரசாந்த் கிஷோருக்கு வந்து அவருடைய ரெப்புடேஷன் இறங்கிடும். அவர் ஒரு மாற்றத்துக்கான நாயகனாக பார்க்கும்போது அவர் வந்து மற்றவங்களோட எந்த அளவுக்குலாம் சேர்த்து ஜெல்லாக ஆவாருங்கில்ல, அவர் தனிப்பட்ட அவர் வழி தனி வழியாக தான் இருக்கும், அப்படி தான் நினைக்கிது. பட் இதெல்லாமே வந்து மாநில அரசியலுக்கான கணக்கு. நம்ம அடுத்து வரப்போது 2029 தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும்,
இன்னைக்கு பீகாரில் ஆரம்பித்த பொறிங்கிறது முக்கியமான விஷயம். அது ஹிந்தி ஹார்ட்லேண்டில் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் ஆக்சுவலாக. இந்த சேஞ்சஸ் வந்து ஒரு இந்த இடைத்தேர்தலாம் எல்லாரும் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 3 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஒன்று குஜராத்தில் இருக்கிற மத்திய பிரதேசில் ஒரு தொகுதி, அடுத்து இந்த பீகார் 2 தொகுதி வந்து எதிர்க்கட்சிகள் தான் வெற்றி பெறாங்க. ஒன்று காங்கிரஸ் வெற்றி பெறாங்க மத்திய பிரதேசில், பீகாரில் பிரசங்க வெற்றி பெறாங்க. இந்த வெற்றி வந்து பிஜேபிக்கு எதை சார் உணர்த்துது? ஆளுங்கட்சியாக தான் எல்லா மாநிலத்திலும் ஆளுங்கட்சியாக தான் அவங்க தான் இருக்காங்க. குஜராத்லேயும் அவங்க தான் இருக்காங்க, மத்திய பிரதேஷ், பீகார் எல்லாத்துலேயும் பாஜக தான் ஆளுங்கட்சியாக, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சி வந்து தோற்பதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆளுங்கட்சி தோற்பதுங்கிறது வந்து இது முழுக்க நீங்கள் ஆளுங்கட்சி அந்த லோக்கல் இஷ்யூ சார்ந்த விஷயமாவே இல்லை. பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாமே வந்து நேஷ்னலைஸ் கொண்டு போயிட்டாங்க. அதாவது இந்த மாநிலத்துக்கான பிரச்சனை இதை பற்றி பேசுவோம், இந்த மாநிலத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணி இங்கே நமக்கான ஆட்களை போட்டு அந்த இஷ்யூ மட்டும் பேசுவோம் அப்படி மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான் பார்க்குறாங்க. எஸ்பெஷலி ஹிந்தி ஹாட்லைனில் அதான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதுக்கான கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் லோக்கல் இஷ்யூஸ் இருந்தால் தான் உங்களால் கனெக்டே ஆக முடியும். பொதுவான விஷயங்கள் பேசுறதுனால மக்களுக்கு இது இன்னொரு ஆபத்து இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் வந்து டெல்லியில் ஆரம்பிச்சதுன்னா அது பீகார் அப்படின்னு எல்லா இடங்களையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இப்போ அதையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பெரிய அளவுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டு லோக்கலில் இருக்கிற மக்கள் தலைவர்களையும் எம்பவர் பண்ணி மேலே கொண்டு வரணும்னா பிஜேபிக்கு உண்மையிலே இன்னைக்கு பெரிய சவாலான விஷயம். இன்னைக்கு பிஜேபி ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி அவருக்கு இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு 3 வருஷம் தான் இருக்குது. இந்த 3 வருஷத்தில் அவங்களால என்ன பெரிய மாற்றம் ஏற்படுத்த முடியாது. பெரிய அளவுக்கு தேசிய அளவில் அவங்களுக்கு அதிருப்தி வந்துடக்கூடாது. அதுமாதிரி இந்த ஸ்டேட் லெவல்லையும் அவங்கள ஹேண்டில் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். பட் இதில் என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஹாட்லைன் ஹிந்தி ஹாட்லைன் சொன்னால் கூட பீகார் ரொம்ப முக்கியமான இடம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹிந்தி ஹாட்ல வின் பண்ணுறதை பற்றி தான் எப்போதும் பிஜேபி எப்போதும் அவங்களுடைய அதிகமாக இருக்கிறது. அந்த இப்போ இந்த ரீஆர்கனைசேஷன் இந்த தொகுதி மறுவரைகள்லாம் சொல்கிறது எல்லாமே என்னென்னா ஹிந்தி ஹாட்லைனில் மட்டும் நம்ம எப்படியே ஜெயிச்சுன்னா ஒரு 70% வெற்றிக்கு உத்தரவாதம் கிடைச்சிச்சுன்னா போதும் அப்படின்னு நோக்கி தான் போகிறாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய ஓட்டையை போட்டிருக்காரு பிரசாந்த் கிஷோர். நீங்கள் அந்த அவங்க பெரிய கணக்கு பண்ணி பீகார் அப்படிலாம் முன்னேறும் போது இந்த இடத்துல பெரிய ஓட்டை போடும்போது ஒரு பெரிய சேஞ்ச் ஆகுது. இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு வந்து பல எதிர்கட்சிகள் சப்போர்ட்டிவாக நின்னாங்கன்னா அந்த கிளைமேட் மாறும். அப்படி இல்லாமல் பழையபடி வெர்சஸ் பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அண்ட் அலைன்ஸ் அப்படி இந்தியா கூட்டணி மாரி போய் அப்போ 3வது இடத்துல பிரசாந்த் கிஷோர் வந்தார்னா அவர் ரொம்ப சிரமப்படுவார், போராடுவார். அது முக்கோணமாக வராதா சார்? முக்கோணம் நிச்சயமாக 3 முனை போட்டி. அதில் எந்த மாதிரிலாம் தான் சொன்னேன். இப்போ நீங்கள் இந்திய கூட்டணி இருந்தால் கூட எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன கூட்டணி போட்டாலும் ஸ்டாலினும் விஜயும் ஒரே கூட்டணியில் வரப்போகிறது இல்லை. நம்ம தமிழ்நாடு சுச்சுவேஷன்னா எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுது. நிச்சயமாக 3 முனை கூட்டணின்னு இருக்க தான் போகுது. அந்த 3வது முனை எந்த அளவுக்கு வீக்காக இருக்க போகுது, இந்த 2வது தரப்பில் இருக்குதுங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட்ஸ்லாம் மாறும். பட்டு நம்ம இது வரைக்கும் 2019 காலகட்டத்திலேருந்து இத்தனை வருஷம் பேசியாச்சு. எதிர்கட்சிகள் மத்தியில் ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பிஜேபி ரொம்ப திறமையாக செஞ்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த நிலமையில தான் ஒரு ரவுண்டுகளை திரும்பி போட்டு அதே இடத்துல தான் நின்றுருக்கோம். எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இந்த நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் ஒரு ஹோப்பு கொடுக்குறாரு. ஓகே, நான் வந்து என்னால் ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியும். ஆனால் அவர் பேசுகிற விஷயங்கள் அவர் அதாவது பிஜேபியும் டச் பண்ணாமல் காங்கிரஸும் டச் பண்ணாமல் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள், டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸு இதை மட்டுமே பேசுறதுனால அது ஒரு பெரிய ஹோப் கிடைக்குது. ஸோ அந்த ஹோப்புன்றது வந்து பாஜகவுக்கு சரி எதிராக அவர் பேசினா கூட இதுவரையும் பாஜக எதிராக பேசிக்கிட்டு இருந்த காங்கிரஸ், ஆர்ஜேடி போன்ற கட்சிகள் தான் சார் ஃபர்ஸ்ட் டேஞ்சராக வரும். ஏன்னா இவர் வளர்றது வந்து ஆபத்துன்றது அவங்களுக்கு தலை சார். ஆமாம், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வின்றது ஒரு லீடராக வந்துகிட்டு இருந்தாரு, எதிர்கட்சி அவர் துணை முதலமைச்சராக கூட இருந்தார், எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்போ அவரோட இடத்துக்கு தானே சார் அவர் குறிவிப்பார். கரெக்ட். அது நீங்கள் அந்த வெற்றி கிடைச்சோடனே வந்த வாழ்த்து செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சி தலைவர் ஆர்ஜேடி சீஃப் அவரும் பேசினார். எல்லாம் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பிஜேபி எதிர்த்து ஜெயிச்சது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது என்ன காரணம்னா ஒரு கட்டம் இந்த தேர்தல் பிரச்சனை எப்படி போயிடுச்சுன்னா பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ், அதுலேயும் பிஜேபி வெர்சஸ் பிரசாந்த் கிஷோர்னு போகும்போது எப்படியாவது பிஜேபி ஜெயிக்க விடாமல் பார்த்து கொண்டாலே போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு மனநிலையும் மற்ற கட்சியிலே வந்துட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். பிரசாந்த் கிஷோர் நினைத்தால் எல்லா எதிர்கட்சியிலும் ஒருங்கிணைக்க முடியும். அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. இந்த வெற்றிக்கு அப்புறம் அப்படியா சார்? அப்படிதான் வந்து அவங்க கொடுத்த செய்திகள்னா அவங்க வந்து ரொம்ப அவங்க சொல்கிற செய்திகளை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. பரவாயில்ல, பிஜேபி ஜெயிச்சு யாரோ ஒருத்தங்க ஜெயிக்கணும், அவர் ஜெயிச்சிருக்காரு, சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்சி சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவர் யுனைட் பண்ணுவாரா, அதுக்கு வந்து ஆர்ஜிட் தேஜஸ்வி யாதவ் ஒத்துப்பாரா அப்படிங்கிறத கேள்வி. தேஜஸ்வி பல முறை ட்ரை பண்ணிட்டார், பெரிய அவர் சக்ஸஸே கிடைக்கல, அவருக்கு ரொம்ப டயர்டாகிட்டாச்சு அதில். ஸோ இப்போ அந்த நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் வரும்போது அது வந்து பீகாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குது, ஹிந்தி ஹார்ட்லேண்டுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு.
இது அதை தாண்டி வட இந்தியாவுக்கு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு சொல்ல அந்த முடியாது. ஒரு இடம் தான், அந்த ஒரு இடமே எப்படி சார் பீகார் ஃபுல்லான்றத நம்பிக்கை வரும் எப்படி சார்? அதுதான். அது என்னன்னா அந்த மக்கள், அந்த தொகுதி ரொம்ப முக்கியமான மக்கள், வெல் கனெக்டட் ஆக்சுவலா. அது பாட்னாவுடைய வெஸ்ட் பகுதி, அங்க இருக்கிற மக்கள், அது அந்த மக்களுடைய ஏன்னா பல பொறுத்து. விமர்சனம் குறிப்பிடுறதுன்னா கடந்த தேர்தலில் வந்து ஒரு தொகுதி கூட வெற்றி பெறலாம், அவர் போட்டியிடல. அவர் என்ன மைண்ட் செட்ல அப்ப இப்போ வந்து அவர் போட்டிட்டு இருக்காரு, இவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஒருவேளை அவரே போட்டிட்டு இருந்தா ஒரு இன்கேஜா இருக்கும். பக்கத்து தொகுதி இப்போ ஒரு தலைவரே போட்டிடுறன்றப்ப வேலை செய்யறப்ப அதிகமா வேலை செய்வாங்க தொண்டர்கள். அப்படி ஏன் அந்த தேர்தல் ஏன் சார் போட்டியிடாம இருந்தது? ஏன் இந்த இடத்துல போட்டியிட்டவங்க? அது உண்மையிலே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஏன் அவர் போட்டியிடாம, ஒருவேளை அவர் போட்டிட்டு இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? நிச்சயமா அவர் யோசிச்சு பார்த்துருப்பாரு. அவர் பயங்கரமா யோசிச்சு, பயங்கர கால்குலேட்டிவ். ஏன்னா அவரு ஒரு எல்லா எலெக்ஷன்லயும் எல்லா கட்சிக்கும் வேலை பார்த்திருக்காரு. ஆமா, திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிக்கும் அவர் வேலை பார்த்திருக்காரு. அப்படி இருக்கிற அவர் ஏன் போட்டியிடாம அவருக்கு தெரியும். ஆமா, எல்லா கட்சி டேட்டாவும் வச்சிருப்பாரு. அப்படி இருக்கிற கடந்த தேர்தல் அவர் போட்டியிட ஏன் போட்டி இல்லை அப்படிங்கிறது நிச்சயமா கொஸ்டின் மார்க். அது ஏன், அதுவும் ஒரு பெரிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜி தான் இருந்திருக்கும். இந்த முறை போட்டியிடுவார்னு கூட யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அவர் போட்டிடுறாரு. பட் என்னன்னா, நம்ம கிடைக்கிற என்ன விஷயம்னா, நம்ம ஏன் அந்த இந்த தொகுதினால இது பெரிய மாற்றம் வருமா நம்ம ஏன் சொல்றோம்னா, மற்ற தொகுதிகளோட அடிப்படை அந்த கம்யூனிட்டி குரூப்பை வச்சு முடிவு பண்ணலாம். இந்த கம்யூனிட்டி இங்கே டாமினண்டா இருக்குது, இந்த கட்சி சப்போர்ட் பண்ணும், இந்த குரூப் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணும், அதனால வெற்றி வரும்ட்டு. பட் இவர் ஆசே ஒரு பிராமினா போய் மற்ற ஓபிசி குழுக்கெல்லாம் ஒருங்கி நிற்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ரோலில் ஒரு லீடர் யாருமே உருவாகவே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் பிரச்சனை. அங்கே வந்து எல்லாமே உருவான லீடர்ஸ்னால ஓபிசி லீடர்ஸு, தலித் லீடர்ஸ் தான் உருவாயிருக்காங்க. அவங்களால வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே செயல்பட முடியாது. அவங்க சொல்லி ஓபிசி கேட்குறதோ, இல்லை ஓபிசி மக்கள் சேர்த்து தலித் கேட்குறதோ, சில முஸ்லீம்ஸ் கேட்குறதோ, இதெல்லாமே பெரிய சிக்கலாக இருக்கும். ஸோ இப்போ இவர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக முதல்ல இவர் வருகிற, இன்ஃபேக்ட் இன்னும் சில தொகுதிகளில் இவர் சொல்கிறதே கேட்குறது கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த கம்யூனிட்டியை தாண்டி சில பேர் யோசிக்க வரமாட்டாங்க. ஆனால் இவர் என்ன டார்கெட் பண்ணுறாருன்னா, மேல்தட்டு ஆடியன்ஸ், பாட்னா போன்ற சிட்டி மக்கள், படித்தவர்கள். அப்பனா அவரோட தாட் இருந்தது அந்த சிட்டியோட முடிஞ்சு போயிருமா சார்? சிட்டி அதுதான். கிராம தொகுதியில் எந்த அளவுக்கு இவருக்கு எடுப்படுதுன்னு நமக்கு இன்னும் தெரியாது. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இவர் குடி வைக்கிற தொகுதிகளில் இருக்கலாமே மற்ற அங்கே இருக்கிற வாக்காளர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மற்ற மாநிலம் கூட கனெக்டாக இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ அந்த ஒரு ஏக்கம் இருக்குல்ல, மற்ற மாநிலம் இப்படி நடக்குது, நம்ம மாநிலம் ஏன் நடந்தா வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அது எப்படி சார் பெங்களூர், ஒரு பாட்னால இருக்கிற ஒரு தொகுதியை எப்படி சார் பெங்களூர் கொண்டு? அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. தான் அவர் வந்து சவுத் அந்த அளவுக்கு மக்கள் நம்புறாங்க. நிச்சயமா அது மிகப்பெரிய வரவேற்பு. ஏன்னா நீங்க கண்முன்னா அவங்க பாக்குறாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க சில பேர் நேரடியாக பெங்களூர் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க, செய்வழி செய்தி மாரி காலெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கனவு, நம்ம ஏன் அதுமாரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ ஒரு வார்த்தை அப்படி சொல்லும்போது, அதாவது நீங்கள் வந்து நான் போய் பீகாரை வந்து வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கேன்னு சொல்கிறத விட ஒரு ரியலாக ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணி பெங்களூர் மாதிரி இந்த தொகுதியை ஆரம்பிச்சு காமிக்கிறேன்னு சொல்லும்போது மக்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். ஆக்சுவலாக எல்லாமே அவங்க சவுத்தை பார்க்குறாங்க, ரொம்ப க்ளோஸாக. ரோல் மாடல் கூட சவுத்தை தான் பார்த்துக்கிறாங்க. ஆமாம், ரொம்ப க்ளோஸாக சவுத்தில் தான் பார்க்குறாங்க. இல்லை, சவுத் இன்னைக்கு பல பேருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்குது. இங்கே நடக்கிற விஷயங்கள், நம்ம பிரச்சனைகள்லாம் வேறு, நம்ம பிரச்சனைகள்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை விட அங்கே ரொம்ப மோசமான நிலைமையில் அவங்க இருக்கிறதுனால அவங்க இதை பார்க்கல. நம்ம இப்போ போராடிட்டு இருக்க விஷயத்தை கூட நம்ம ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி போராடின விஷயம் தான் இப்போ அவங்க பீகார் கேட்குறாங்களா சார்? ஆமாம், நீங்கள் இல்லை, பீகாருடைய சோசியல் ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு முன்னாடியே அவங்க அதை முன்னோடியாக இருந்திருக்காங்க. ஜேபி மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடியே எல்லா விதத்துலேயும் வந்து அவங்க வந்து எல்லா சோசியல் ஜஸ்டிக்கான இந்த பிறப்பிடமே வந்து பார்த்திங்கன்னா பீகார், யூபி, எம்பி தான் அவங்க முக்கியமான இடம். அதுலேருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு அலை வந்தது. அது நம்ம தமிழ்நாட்டில் பேசுனீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. பட் நிஜமான சோசியல் ஜஸ்டிஸ் ஓபிசிக்கானது. பட் நமக்கு சீக்கிரம் கிடைச்சிது, ஓபிசி ரிசர்வேஷன் கிடைச்சிது. ஆனால் அவங்களுக்கு அது கிடைக்கல. அது பல தடைகள் நிறைய இருந்தது. பட் அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடைக்கல. அதோட இதை ஃபீல் இப்போ இன்னைக்கு புரியுறாங்க. இப்போ நான் அதுக்கப்புறம் இந்த 15 வருஷம் இந்த பிஜேபி ஆட்சி அவங்களுக்கு ஒரு வேறு விதமான சிந்தனையே கொடுத்துருக்குது. அது இது வரைக்கும் நடந்தது எதுவும் நம்ம சொன்னது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு அப்செட்லையும் இருக்காங்க. பட் லீடர்ஸ் நான் என்ன பார்க்குறேன், எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே பாலிடிக்ஸில் வந்து லீடர்ஸ் ட்ரிவன் தான். லீடர்ஸை பார்த்து தான், லீடர்ஸ் முடிவு பண்ணுறது தான். கொள்கைகள்லாம் அப்புறம் பல தலைவர்களை வந்து பிஜேபி வந்து அதை யூஸ் பண்ணாமலே விட்டுருக்கு. நீங்கள் அவங்க கட்சியில் எவ்வளோ பேர், நிறைய பேர் வந்து வெளியில் போயிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது பிஜேபி போன்ற கட்சி, தேசிய கட்சியெலாம் உள்ளே வந்து நம்ம தலைவர்கள், நம்ம லீடர்ஸ் ஓரளவு வெளில ஒரு எஸ்டாலிஷ் கொண்டு போலையே. இங்கே பாருங்கள், ரீஜனல் லீடர்ஸ் பாருங்கள், சவுத்தில் பாருங்கள் எவ்வளோ ரீஜனல் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களால தான் வந்து ஸ்டேட்டை வந்து வளர்ச்சி கொண்டு வர முடியுது அப்படின்லாம் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. நாம் ஏன் நேஷனல் பார்ட்டிக்குள்ளே இருக்கணும், நம்ம நேஷனல் பார்ட்டிக்குள்ளே நம்ம மக்கள் இருந்தால் கூட நமக்கு அவங்களால பெரிய அளவுக்கு போய் பதவிகள் போக முடியலையே அப்படின்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, லீடர்ஸ் வளர்க்காததுக்கு என்ன காரணம் நீங்கள் பார்க்குறீங்க சார்? இப்போ ஒரு லீடர்ஸ் வளர்ந்துட்டா அது
தலைமைக்கு பாதிப்பா வருமா, இல்லை அந்த இடத்துக்கு அவங்க குறி வைப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு அச்சத்தில் இருக்காங்க. இல்லை, அது வந்து ஆரம்பத்தில் பிஜேபி அப்படி இருந்ததே கிடையாது. இது எல்லாமே காங்கிரஸ் ஸ்டைலு, நியமன பதவிகள் தான். டெல்லி முடிவெடுக்கும் யார் எந்த எம்எல்ஏ எந்த எம்பி எங்கே நிற்கிறது அப்படிங்கிறது டெல்லி தான் முடிவெடுக்கும். பல ஸ்டேட்டில் வந்து சிஎம்மாக முடிவு பண்ணுறதும் அவங்க தான். அப்படி தான் இருந்தது. அதான் காங்கிரஸோட மாடல். அதுலேருந்து மாறி இருந்தது தான் பிஜேபியோட மாடல். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் வழிகளை தான் பிஜேபி ஃபாலோ பண்ணுது. அதுவும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் என்னைக்கு ஷவுகானுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இழுத்தாங்களோ அதெல்லாம் பெரிய பெரிய ஷாக்கிங் ஆக்சுவலாக. ஏன்னா அவரெல்லாம் வந்து மோடியை விட அமித்ஷாவோட பெரிய சீனியர் அவரெல்லாம் வந்து சென்ட்ரலுக்கு டெல்லிக்கு அழைச்சிட்டு வேற யாரையோ போடும்போது அது ஜனங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. பட் ஓரளவு எம்பிஏ செட்டில் ஆயிருக்கு. இதே கேஸ் தான் ஒடிசா எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் அணுகுது. ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் இல்லை, எல்லா ஸ்டேட்லையுமே அதுதான் பண்ணுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா பாலிடிக்ஸே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு டெல்லி தலைமை நடக்குது. அதனால தான் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம். பட் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நாளைக்கு இந்த மாதிரி 2029 போன்ற எலெக்ஷன் டயத்தில் வந்து லோக்கல் கிரவுண்டில் வந்து யாரையாவது முகத்தை காட்டி தானே ஓட்டு போட வைக்கிறோம். ஸோ இப்போ அது சரியான லீடர், ரிசோர்ஸ்ஃபுல் லீடர்ஸ் இல்லை. மோடியோட ஃபேஸ் மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. அது போதாது, இந்த இடம் போதாது. அது கடந்த 10 ஆண்டுகளில் கை கொடுத்தது. இந்த 2029 போகும்போது அது கை கொடுக்காது. மக்கள் ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு நிஜமாவே ஆக்சுவலாக. ரெண்டாவது ஜென்சி வேற, அவங்க எதுக்குமே கட்டுக்கடங்காமல் அதை களைச்சி போடுறது தான் முடிவு பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. இல்லை இந்த வைரல் ஆகுமா, அப்படிலாம் வைரல் ஆகுமா, நாட்டில் எவ்வளோ பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் வந்து இது மாதிரி அடுத்த பிஎம்மா யார் வேணும், ராகுல் காந்தி வேணுமா, மோடி வேணுமா, யோகி வேணுமா, எல்லாம் வேணாம், எங்களுக்கு ஸ்டைலான ரொம்ப சாம்பிங்கான இருக்கிறதுலே கியூட்டான சிஎம்மா இருக்கிற பிஎம் விஜய் தான் எனக்கு வேணும், விஜய் தளபதி தான். அதான் சார், எப்படி சார் வாரணாசிலையும் ஒரு டெல்லிலையும் ஒரு பஞ்சாப்லையும் அந்த ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை அதுக்கு பின்னாடி என்ன கான்ஸ்பிரசி இருக்குன்னு தெரியல. பட் இல்லை அவங்க ஓனா எடுக்கிறாங்களா இல்லை ஒரு யாரோ ஏற்கிறாங்களா, இது நம்ம தனியாகவே பேச வேண்டிய ஒரு எபிசோட் பெரியா. ஆனால் வந்து இதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இல்லை. ஆனால் வைரல் ஆகிடுச்சு, அதுக்கு ஒரு டீம் இருந்து பண்ணாதான் அவங்க வாய்ப்பு இருக்கு வழியா. இந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் அந்த அளவுக்கு யோசிக்காமலாம் இல்லை இருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய பேர் இன்னும் வந்து ராகுல் காந்தி மேலே நம்பிக்கை உள்ளவர் இன்னும் இருக்காங்க. பட் ஒரு பிரைம் மினிஸ்டருடைய எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறது அவங்க நல்லாவே தெரியும். அது எல்லாமே அவங்களுடைய ரீஜனல் மைண்ட் செட் இருக்கும், கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் இருக்கும், யார் என்ன இதெல்லாம் யோசிச்சு தான் அவங்களுடைய ஜஸ்ட்டு க்யூட்டாக இருக்கார், சினிமாவில் வந்திருக்காரு, பரவாயில்ல நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, ஒரே நாளில் எல்லாருக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறா, அதுக்கு நிறைய இது செய்திகள்லாம் வருது இல்லை. இதை வச்சுலாம் அவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. பட் இது போட்டோம், இதெல்லாம் நம்ம ரசிப்போம், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம புரியும். பிரசாந்த் கிஷோரோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார் இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை தான் உண்மையிலேயே அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா அடுத்தது வந்து 2029க்கான நாடாளுமன்ற தேர்தலை நோக்கின இதில் வந்து பல கோரிக்கைகள் வரும். அவரை வந்து இண்டி கூட்டணிக்கு வரணும்னு சொல்லுவாங்க, இல்லை தனியாக 3வது அணி அமைங்கன்னு சொல்லுவாங்க. பட் அவர் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்கொள்வாராங்கிறது எனக்கு டவுட்டு. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க பீகாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. பீகார் இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு. 242 தொகுதி 243 தொகுதி நினைக்கிறேன் ஒரு ஜெயிச்சிருக்காரு. இவர் சட்டமன்றத்துக்கு நான் போய் நான் சமாளிப்பேன், எல்லா கேள்விகளும் கேட்பேன்னு அவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட 2006 விஜயகாந்த் மாதிரி அவர் உள்ள தனியாளாக உள்ள போகிறார். அவருக்கு முழுக்க முழுக்க மாநில அரசியல் தான் முக்கியமான விஷயமா தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு வந்து ஆப்போசிஷன்ல அவர் பயங்கர ஒரு காம்படிஷன் இருக்குது. தேஜஸ்வி யாதவ் இருக்காரு, சிராக் பாஸ்வான் இருக்காரு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது சிராக் பாஸ்வான் கூட பாஜக கூட்டணியில தான் இருக்காரு. ஆமா. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் அவர் தனி லீடர் தான். அவர் தனி லீடரா அவர் இருக்காரு. ஆமா. ஸோ இப்போ இவங்களை மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு டெஃபிஷியன்ட் காமிச்சு நம்ம நிற்கணும் அப்படின்னு தான் அவர் நினைப்பார் வழியா. அவர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு ரொம்ப குறிப்பாக சொல்லிட்டு இருக்க விஷயம், பல கேள்வி கேட்டாங்க. இதே நீங்கள் உங்களுடைய கட்சியை முன்ன மற்ற ஸ்டேட்டுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா இன்னும் என்னுடைய கட்சி பீகாருக்கானது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால அவ்வளோ சீக்கிரம் இன்னொரு வெற்றியை அடையாமல் அவர் வந்து தேசிய அரசியலுக்கு வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி அதில் ஆட்சியை பிடிக்கிறதோ இல்லை குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவராக ஆனதுக்கு அப்புறம் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு தான் தேசிய இதுக்கு வருவார்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் பேசுகிற விஷயங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். 2024 எலெக்ஷனில் கூட அவர் சொன்னது தான் நடந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு ஆசிய பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக அவர் பர்ஃபெக்டாக ஜனங்களுடைய நாடி திருப்பை வச்சு கரெக்டாக சொல்கிறார். நான் வந்து எந்த இதுவும் ரோல் யாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஆனால் இதுதான் நடக்க போகுதுன்னு சொன்னால் அதே மாதிரி 2024 நடந்தது. ஸோ அதனால் அவர் ஆசிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக அவர் தொடர்ந்து பேச தான் போகிறாரு. ஆனால் தேசிய அரசியலில் அவர் பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டார்னு நினைக்கிறேன். முழுக்க அவர் ஸ்டேட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு பாலிடிக்ஸாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.